இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறுபான் ஆற்றுப்படை. சிறுபான் ஆற்றுப்படையில் கடையெழு வள்ளல்களின் கொடைத்திறம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியின் வழியாக பார்க்க போகிறோம். பண்டைய கால தமிழ் மக்கள் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பிறரது துயரினை போக்குவதற்காக செய்த உதவிகளை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொடை அப்படிங்கிறாங்க. கொடை அப்படிங்கிற சொல்லால் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி கொடை பண்பு மிக்கவர்கள் சங்க காலங்களில் வாழ்ந்துள்ளனரா அப்படின்னா கண்டிப்பாக வாழ்ந்திருக்காங்க. அவங்களில் முக்கியமாக சிறுபான் ஆற்றுப்படை குறிப்பிடுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 பேர். பேகன், பாரி, காரி, ஓரி, அதியமான், நல்லி, ஆயண்டிரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தரை பற்றியும் இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது யாருன்னா பேகன். பேகன் ஒரு நாள் மலை வளம் காண்பதற்காக என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நாட்டின் வழியாக செல்கிறாரு. அப்படி செல்லும்போது மழை பெய்து ஓய்ந்த நேரம் அந்த நேரத்தில் மயில் என்ன பண்ணுதுன்னா அகவி கொண்டு அந்த மலைச்சாரல் ஓரத்தில் நின்று கொண்டு இருக்கு. அதை பார்த்த பேகன் என்ன முடிவு பண்ணியிருந்தார்னா மயில் ஒருவேளை குளிரால் நடுங்கி தான் அகவி கொண்டிருக்கிறதோ அப்படின்னு நினைத்தவர் என்ன பண்ணுறாருன்னா தான் போர்த்தி இருந்த போர்வையை அந்த மயிலுக்காக கொடுத்து விட்டு செல்கிறார். அப்படிப்பட்ட வளன்மை பண்பு மிக்கவர் பேகன் அப்படிங்கிறத புலவர் இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு. அடுத்தபடியாக பாரி யாருன்னு பார்த்தோம்னா பரம்பு மலையின் தலைவன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இந்த தேரில் ஏறிக்கொண்டு அந்த ஊரின் வழியாக செல்லும்போது முல்லை கொடி ஒன்று தேருக்கு முன்பாக படர்ந்து செல்வதை பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய தேரை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று அந்த முல்லை கொடி படர்வதற்கு கொம்பில்லாமல் வருத்தம் கொள்கிறதோ என்று உணர்ந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தேரினையே முல்லை கொடிக்காக கொடுத்துவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு நடந்தே செல்கிறார். அப்படிப்பட்ட வல்லன்மை பண்பு மிக்கவர் பாரி அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறாங்க. அடுத்தபடியாக காரி. இந்த காரி யாருன்னு பார்த்தோம்னா பகைவர்கள் அஞ்சும்படியான வேலினை தன்னகத்தை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் வீரப்பண்பு மிக்கவர். தன்னுடைய காலிலே வீரக்கழல் அணிந்திருப்பவர். ஒலிக்கின்ற மணியினையும் வெண்மையான பிடரி மயிரினையும் உடைய குதிரையினை தனது நாட்டையும் அனைவருக்கும் வியக்கின்ற வகையில் அன்புடன் இனிய சொற்களை கூறி இரவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லன்மை பண்பு மிக்கவர் காரி அப்படிங்கிறத புலவர் இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு. அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தோம்னா ஆயண்டிரன். இந்த ஆயண்டிரன் யாருன்னா ஆய்க்குடி என்னும் ஊரினை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன். வில்வித்தையில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லலாம். இவர் நாகம் தனக்கு தந்த விலையுயர்ந்த நீலமணியை பதித்த ஆடையை தன்னுடைய கல்லால மரநிழலில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கே பரிசாக வழங்கியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது இறைவனுக்கே கொடை கொடுத்தவர் அப்படிங்கிற சிறப்புக்குரியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆயண்டிரன் ஆவார். அடுத்தபடியாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அதியமானை சொல்கிறாங்க. இந்த அதியமான் பெரிய மலையில் கரு நெல்லி மரத்தில் கனிந்திருந்த ஒரே நெல்லிக்கனியை தனது உயிரினையும் பொருட்படுத்தாது பறித்து அபைக்கு கொடுத்தவன் யாருன்னு பார்த்தோம்னா இந்த அதியமான். அந்த கனி எப்படிப்பட்டதுன்னா அமிழ்து போன்றது. அந்த கனி ஒரு கனியை உண்டாலே நீண்ட நாள் உயிர் வாழலாம் அப்படிங்கிறது தெரிந்தும் அந்த அதியமான் என்ன பண்ணுறாரு அந்த கனியை தான் உண்ணாது அவ்வை நீண்ட காலம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வைக்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட வல்லன்மை பண்பு மிக்கவர் யாருன்னு பார்த்தோம்னா அதியமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக நல்லியக்கோடன். இந்த நல்லியக்கோடன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரப்பண்பு மிக்கவர். தன்னுடைய மனதில் நினைப்பதை எந்த விதமான ஒளிவு மறைவுமின்றி வெளிப்படையாக பேசக்கூடியவர். அனைவரிடமும் நட்பு பாராட்டி பழகக்கூடிய பண்பு மிக்கவர். தன்னை நாடி வரும் இரவலருக்கு என்ன பண்ணுவார்னா இல்லறம் நடத்துவதற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வழங்கும் கொடைப்பண்பு மிக்கவர். அதனால் அவரை நாடி வருபவர்கள் யாருமே துன்பத்தோடு செல்ல மாட்டார்கள், இன்பமோடு செல்வார்கள் என்பது புலவரினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஓரி. இவரை சொல்லும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வல்வில் ஓரி அப்படின்னு சொல்லுவாங்க. வில் வித்தையில் சிறந்தவர். அது மட்டுமல்லாமல் தன்னை நாடி வரும் ஒவ்வொரு இரவலர்களுக்கும் குறையாது கொடுக்கக்கூடிய
கொடைப்பண்பு மிக்கவர். இவர் கொல்லிமலையினை ஆட்சி செய்தவர். அதனால் யார் இவரை நாடி வந்தாலும் குறையாது கொடுக்கக்கூடிய பண்பு உடையவர் என்பதை புலவர் இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு. இப்படி இந்த கடையெழு வள்ளல்களும் தனக்கு இருக்கிறதோ இல்லையோ பிறர் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று பிறருடைய மகிழ்ச்சியை தன்னுடைய மகிழ்ச்சியாக கொண்டு வாழ்ந்தவர்கள் என்பதும், தாவரங்களாக இருந்தாலும் சரி பிற உயிரினங்களாக இருந்தாலும் சரி அவைகளும் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு பொருளுக்கும் உயிர் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு தங்களுடைய கொடைப்பண்பை செலுத்தினார்கள் என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கதாகும்.